கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிகவினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் மாலின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இந்த விசிக தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் அவர்களுக்கு நடந்த அந்த அநீதிக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை பேசி முடிச்சு வரும்போது ஒரு வாகன விபத்து ஏற்பட்டதா சொல்லி விசிகவினருக்கும் ஒரு வழக்கறிஞருக்குமான அந்த பிரச்சனை தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது. விசிக என்றாவே ஒரு ரவுடி கட்சி, குண்டர்களை வைத்திருக்காங்கன்ற மாதிரி பல கேள்விகளை இருந்துக்கிற சூழல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கூட ஆர்எஸ்எஸ் பாஜகவால் எனக்கு ஆபத்து நேருன்ற மாதிரி எனக்கு கருத்து வச்சிருக்காங்க. கருத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சென்னையில் உயர்நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சமத்துவ வழக்கறிஞரணி நடத்திய உச்ச நீதிமன்ற நீதிபதியை அவமதித்த அந்த சங்கி வழக்கறிஞரை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் எழுச்சி தமிழர் உரையாற்றிவிட்டு தன்னுடைய வாகனத்தில் பயணம் செய்கிறார் உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாகவே. அப்பொழுது இந்த ராஜீவ்காந்தி என்ற சங்கி, அவன் பாஜகவுடைய பொறுப்பாளராக இருந்திருக்கான் ராமநாதபுரத்தில். நம்ம கேள்விப்பட்ட தகவல் வரைக்கும் அதிமுக இருந்திருக்கான். இவன் என்ன செய்யறான்னா, தலைவருடைய வாகனம் வரதை பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டி தலைவரை ஒருமையில பேசி வாக்குவாதம் பண்றான். தலைவருடன் வந்த போலீஸ் எஸ்கார்டு போய் அவனை ஒழுங்குபடுத்துறாங்க. அவன் அதை மீறினான். நிர்வாகிகள் போறாங்க, நிர்வாகிகள் சொல்றது மீறினான், முறைச்சு பார்த்து மீறினான். இப்ப முறைச்சு அடிக்கதானே செய்வாங்க. இப்ப நீங்க ஜனநாயகத்துக்கு சரியா இருக்குமா? ஜனநாயகம்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஒரு தலைவர் வராரு வாகனத்துல, ஒரு தலைவர் வர வாகனத்தை நீ மறிச்சிட்டு நீ வாக்குவாதம் பண்ற, நீ முறைக்கிற, முரண்புறனா உடனே கூப்பிட்டு வச்சு சாப்பாடை கொடுத்து அனுப்புவாங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி 90 தொடக்கத்துல இருந்திருந்தோம்னா இப்படி நீங்க வாகனத்தை மறைச்சிருந்தனா அந்த நிலையே வேறையா இருக்கும். நான் எச்சரிக்கையோட சொல்றேன், அந்த நிலையே வேறையா வந்திருக்கும். இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக தமிழ் சமூகத்திற்காக, தமிழுடைய உரிமைக்காக ஒரு போராடுகிற பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியில தமிழ்நாட்டுல முதன்மையான கட்சி. புரியுதுங்களா? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அப்ப இன்றைக்கு தமிழ் சமூகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனையை ஒட்டி பேசக்கூடிய நபர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். அவர் வாகனத்தை மறைக்கிறானா அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? எடப்பாடி வாகனத்தை மறைச்சிருவானா? இல்ல முதலமைச்சர் ஸ்டாலினுடைய வாகனத்தை மறைச்சிருவானா? சீமானுடைய வாகனத்தை மறைச்சிருவானா? அண்ணாமலை வாகனத்தை, நயினார் நாகேந்திர வாகனத்தை நீங்க நினைக்கிறீங்களா அவனால மறைக்க முடியுமா? யாரும் மறைப்பாங்களா? போய் அப்படி மறைச்சு முறைப்பாங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால ஒரு சங்கி அவன் போய் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு அவனை போய் மருத்துவமனையில் பார்க்கிற தற்கூரிகள் தலைவர்களா இருக்காங்கல்ல, அது கேவலமான அரசியல். ஒரு நியாயம் இருக்கணும், அந்த நியாயத்தை பேசணும். இப்ப பல்வேறு தேவர் அமைப்புடைய தலைவர்கள் வாகனத்துல போறாங்க, நம்ம பார்க்கிறோம். நாம ஏன் ஒதுங்கி நிற்கிறோம்? ஒரு தலைவர், அந்த கட்சியினுடைய, அந்த இயக்கத்தினுடைய அந்த சமுதாய பிரதிநிதி, அவர் போகும்போது ஒதுங்கி நின்று மரியாதை கொடுக்கணும், இல்லைன்னா விலையின்றி வேடிக்கை பார்க்கணும். நான் போய் வீம்புக்குனே போயிட்டு வண்டியை மறைச்சுக்கிட்டு நான் யார் தெரியுமா என்ன அப்படின்னு வார்த்தை, இது எதை குறிக்குது? இது வன்முறையை குறிக்குது. குறைந்தபட்சமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் மீது அவமரியாதையை செய்வதுதான் வேலையா வச்சிருக்காங்க சங்கி கும்பல். இல்ல, இது ஒரு சாதாரண பிரச்சனை. இந்த பிரச்சனையை கிளப்புனதே விசிகான்னு சொல்றாங்க. ஏங்க, நாங்களா போய் அவன் வண்டியை இடிக்கிறோம், இடிச்சேன்னு சொல்றாங்க. அவன் வண்டி நாங்களா இடிச்சோம்? ஒரு ஃபுட்டேஜ், அந்த ஃபுட்டேஜ் இந்த வாகனத்துல இருக்கு, பெட்ரோல் அந்த எஸ்கார்டு வாகனத்துல ஃபுட்டேஜ் இல்லைன்னா இன்னும் கூடுதலா பேசியிருப்பாங்க எல்லாரும். புரியுதா உங்களுக்கு? பாலிமர் தொலைக்காட்சிங்கிற ஒரு ஊடக, என்ன சொல்றது, ஊடக அறமே இல்லாத ஒரு ஊடகம், ஒரு மஞ்சள் பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மாமாவளை பாக்குற பாலிமர் தொலைக்காட்சி. அளவுக்கு சொல்லாம ஒரு ஊடகத்தை, ஒரு வெகுஜன ஊடகம் அப்படி கிடையாதுங்க. வெகுஜன ஊடகம் எதங்க போடணும்? ஏங்க, 2:30 பிரச்சனை, 2:38 பிரச்சனை நடக்குது, நீ 2:40 போற செய்தியை போடுற, 45 ரிலீஸ் பண்ற, என்னங்க அது ஊடகாரம்? இல்ல ஊடகத்துல பேசுறவங்க கேட்கிறேன். சங்கி கும்பல், RSS போன்ற சனாதன சக்திகள், இந்த தற்கூரிகளும் பேசுறாங்கல்ல, ஒரு செய்தியை உள்வாங்கிட்டு 1 நாள் 2 நாள் விட்டு பேசுங்க. அப்பதான் அந்த செய்தியுடைய புரிதல் உங்களுக்கு இருக்கும். உடனே கூட சமூக ஊடகங்களை உட்காந்துக்கிட்டு பேஸ்புக்ல, ட்விட்டர்ல திருமாவளவன் இறங்கி பார்க்கல, ஏறி பார்க்கல,
இது என்ன நாகரிகம்? இல்ல இது ஒரு நாகரிகம் தானே. இப்ப ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து அனைத்து மக்களுக்காக போராடக்கூடிய தலைவராக இருக்கக்கூடியதான் திருமாவளவன் அவர்கள். அப்போ ஒரு சம்பவம் அவருக்கு எதிராகவே ஒரு அநீதி சென்னை பதட்டமா இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். சென்னை பதட்டமா இருக்கு. ஆனா ஆம்ஸ்டாம் படுகொலை நடந்து இன்னும் ஒரு ஆண்டு தான் இப்ப முடிஞ்சிருக்கு, புரியுதுங்களா? இன்றைக்கு தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. புரிஞ்சுக்குங்க, நடக்கிற பிரச்சனைகளை விட்டு பேசுங்க. சனாதன சக்திகள், சனாதனவாதிகள் இன்றைக்கு யாரெல்லாம் நமக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து அவர்களை உருண்டை இழுத்து சண்டை இழுத்து வம்புழுக்கிற வேலையை செய்யறான். அப்புறம் எப்படி காரை விட்டு இறங்குவாரு சொல்லுங்க? எஸ்கார்ட் இருக்காங்களா, போலீஸ் பாக்குறாங்களா, பேசுறாங்கல்ல. எடப்பாடி காரை விட்டு இறங்குவாரா? அண்ணாமலை காரை விட்டு இறங்குவாங்களா? இந்த சாட்டை துரைமுருகன் ஒரு தெரிவிக்கும், அவன் திருந்தவே மாட்டான், தற்கூரி பைய சாட்டை துரைமுருகன். சீமான் வந்து இறங்கி போய் அடிக்கல யாரையும். சீமான் எவனுக்கு இறங்கி நாங்கனாச்சும் அடிச்சோம். சீமான சென்சார் பண்ணிக்கங்க. அவ்வளவு கேவலம் பேசுவாரு சீமான, மேடையிலே பேசுவாரு. அதுக்கு என்ன சொல்ல வர? இந்த சாட்டை துரைமுருகன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கான், இப்போ ஒரு அடிக்கிற தப்பு அது. டேய் என்னடா, நீங்களும் அடிக்க மாட்டீங்களா? நீங்களும் அடிச்சது இல்லையா? உன்னை முகில்னு ஒருத்தவர் வந்து உன்னை நிப்பாட்டினாரு, நீ முகில போய் நீ அடிக்கலையா? சாட்டை துரைமுறை அடிச்சான்ல, பார்த்தோம்ல கள்ளக்குறிச்சி சம்பவத்துல. என்ன அவன் மனுஷன் தானடா. இல்ல ஜனநாயகத்தை நேசிக்க தலைவர் அவரு கட்சியினர் இப்படி பண்ணும்போது தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஏங்க உணர்ச்சி எல்லாத்துக்கும் ஒண்ணுதானுங்க, உணர்ச்சி ஒண்ணுதானே, உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுதானே. ஏங்க நீ கார உங்களுக்கு இடிக்கல, நீங்க முன்னாடி போறீங்க, நீங்க முறைக்கிறீங்க, வரமாட்டியா நீ பெரிய ஆளா அப்படின்ற வார்த்தையை விடுறீங்க, இறங்கி போய் எடுப்பான்னு சொல்றான், அப்பயும் நீங்க முறைக்கிறீங்க, அவர்னா பெரிய ஆளான்னு கேக்குறீங்க, அப்புறம் அடிக்காம கொஞ்சுவாங்களா அவங்கள? இது என்ன நியாயம்? நியாயம் பேசணும். இது நியாயமே. அவன் அடி வாங்கினது சரியானது நான் சொல்றேன். ஏனென்றால் அப்படி அடித்தாதான் நாளைக்கு மற்ற தலைவர்கள் பாதுகாப்பா இருக்குங்க. நீங்க இப்படி புரிஞ்சுக்க. முக்குலத்தூர் தலைவரே போறாங்க, கார்ல போறாங்க, ஒரு தலித் டூ வீலர்ல போறான், அவனுக்கு அச்சம் வருமா வராதா? இந்த மாதிரி தலித்துகள் முக்குலத்தூர் தலைவர் போற காரை நிப்பாட்டி மறிச்சு வாக்குவாதம் பண்ண என்ன ஆகும்? அப்ப எல்லா தலைவருக்கும் தலைவர்கள் தான், மக்கள் பிரதிநிதிகள். அது யாரா இருந்தாலும் சரி, லெட்டர் பேட் அமைப்புன்னு கூட சொல்லுவாங்க, அவங்க கூட மக்கள் பிரதிநிதி தானே. அதனால வந்துட்டு இதை ஒரு வியாபாரமா, இதை ஒரு அரசியலா, இன்னைக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது. 41 உயிர் இறந்து போச்சு, பிஞ்சு குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அதை பற்றிலாம் பேசல. உச்ச நீதிமன்றத்துல ஒரு நீதிபதிய ஒரு சங்கி வழக்கறிஞர் செருப்பு தூக்கி எறிகிறான். அதை பத்திலாம் இங்க யாரும் பேசல, ஊடகங்கள், பத்திரிகைகள். ஆனா அண்ணன் திருமாவளவனை பத்தி இங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளை தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து எப்படியாவது அவமரியாதை செய்து அவர்களை குற்றச்சாட்டு சொல்லி ஓரங்கட்டி விடலாம், அவர்களை ஒதுக்கலாம் நினைக்கிறாங்க. இந்த ஒரு சம்பவத்தை வச்சு அப்படி நம்ம சொல்லிட முடியாதுல்ல. அப்படி பார்க்கிற சனாதன சக்திகள். ஆனால் இங்க ஓரங்கட்டினாலும் ஒதுக்குனாலும் விடுதலை சிறுத்தைகள் தான் மையம் என்பதை புரிஞ்சுக்கல. நாங்க தான் தமிழ்நாட்டு அரசியல் மையம், நாங்கள் தான் தமிழ்நாட்டு அரசியல் இயங்காது. இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கான ஒரு கட்சியா இருக்கும். இன்னைக்கு முக்குலத்தூர் சங்கம் பூரா கூவுறான். இந்த மேலூர் ஆர்ப்பாட்டங்க, அந்த ஆர்ப்பாட்டத்துல வந்து அவ்வளவு நாகரிகம் இல்லாம, நீங்க என் வீட்டுல பண்ணைக்கு அடிமை இருந்த இசக்கி ராஜான்னு ஒருத்தன் உன் வீட்டுல போட்டாங்க, வழக்கு போட்டு பிசிஆர் போட்டுருக்கீங்களா, பேசுன பேச்ச பாருங்க. எங்க வீட்டுல பண்ணைக்கு அடிமை இருந்த, டேய் நீயே ஒரு ஆட்டோ டிரைவர், இசக்கி ராஜா ஒரு ஆட்டோ டிரைவர், கிரேம்காரன், அவன் போய் பண்ணைக்கு அடிமை. நீ என்ன பெரிய பரம்பரையா, ஆண்ட பரம்பரையா? நீ ஒரு ஆட்டோ டிரைவர் தானடா, நீ என்ன ஆண்ட பரம்பரையா? என்ன இது மன்னர் பரம்பரை, ஆண்ட பரம்பரை? எங்க வீட்டுல நீங்க வந்து கூலிக்கு இருந்தீங்க, நீ எத்தனை நிலம் கேட்க வச்சிருந்த? இசக்கி ராஜா எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கான்? தூத்துக்குடி திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓடி இருந்த நாய். எனக்கு என்ன கோவம் வருதுன்னா, ஒரு அரசியல் கருத்தியலை அரசியலா எதிர்கொள்ளணும். நீங்க தற்கூரித்தனமா பேசுறீங்கன்னா நாங்களும் தயாரில் இருக்கோம். இல்ல அவங்களுக்கு சரிசமமா நீங்க போறதும் வந்து சரியா இருக்காது. அது சாதி சங்கத்துக்கு விசிக்காக மாற்று அப்படி கிடையாதுங்க. ஒரு அரசியல் புரிதல் வேணுங்க, நாகரிகம் வேணுங்க. இன்னைக்கு தமிழ் சமூக நெருக்கடிய நிலையிலிருந்து பார்க்கணுங்க. தமிழ்நாட்டு உரிமைகள் மறுக்கப்படுதுங்க. முல்லை பெரியாரை பற்றி எவனும் பேச மாட்டான், காவிரி ஆற்று உரிமை பத்தி பேச மாட்டான், நீத்தனுக்கு எதிராக பேச மாட்டான். 41 உயிரை கொண்டு போய் ஒரு நடிகர் வந்து நெரிசல்ல வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த உயிருக்கான நீதி யாரும் பேச மாட்டான். நியாயம் கிடைக்குமான்னு போராடிக்கிட்டு இருக்க ஒரு மக்கள் தரப்பு. குடும்பத்துல இருந்து தலைவன் இருக்கான், குடும்பத்துல இருந்து குழந்தைகள் இருக்கு, அதை பத்தி யாரும் பேச மாட்டான்.
இவங்களுடைய பார்வை பூரா விடுதலை சிறுத்தை பக்கம் இருக்கு. இந்த யூடியூப்ல பேசுறான்ல, யூடியூப்ல பேசுற பார்வை பூரா விமர்சிக்கான். நீங்க நியாயமா அரசியலா கருத்தியலா விவாதத்துக்கு வாங்க, நாங்க பதில் சொல்றோம். நீங்க எதிர்வினை ஆற்றுறது வேற. எங்களுடைய எதிர்வினை நாங்களும் ஆற்ற ஆரம்பிச்சா நீங்க எப்படி நடமாட முடியுமா? இந்த கருத்து நம்ம சொல்லிக்கிருந்தாலும் கந்தன் மலை அந்த ஒரு படத்துல பாஜகனுடைய எச்ராஜ் அவர் வந்து நீ அடங்கமர அத்துமீறி கோஷ்டியான்னு ஒரு கூட திடீர்னு ஒரு புது பூகம்பத்தை கிளப்பியிருக்காரு. இதற்கு நேற்றுங்க தலைவர் வந்து எழுச்சி தமிழர் வந்து ரொம்ப விளக்கமான ஒரு பதில சொல்லியிருக்காரு காஞ்சிபுரத்துல கூட்டத்துல, செங்கல்பட்டுல. அதே பதில நானும் சொல்ல விரும்புறேன். ஏன்னா வந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் 90 தொடக்கத்தில் தொடங்கும் போது தலைவர் எழுச்சி தமிழர் வந்து காந்தி மியூசியம், மதுரை காந்தி மியூசியம் இருக்குல்ல, அங்கதான் கட்சியுடைய செயற்குழு நடக்கும். அப்ப சதிகாரி சந்திரிகா குடும்பாவி எரிப்பு போராட்டம் 1995 சதிகாரி சந்திரிகா குடும்பாவி எரிப்பு போராட்டம். அந்த போராட்டம் நானும் கலந்து கைதாயிருக்கேன். அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தினவர் பாரப்பட்டி பன்னீர்செல்வம், அன்னைக்கு தொண்டரணி மாநில செயலாளர் பாரப்பட்டி பன்னீர்செல்வம். அந்த போராட்டத்தினுடைய பத்திரிகை செய்தி வெளியே வரும்போது அண்ணன் முடக்காத்தான் பாண்டியன் வந்து அந்த குடும்பம் எரிச்ச மாதிரி புகைப்படம் இருக்கும். அப்ப செய்தி வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா இவ்வளோன்னு போட்டிருந்தான், விடுதலை சிறுத்தை தலித் பந்தர் இயக்கம் குடும்ப எரிப்பு, சந்திரியா குடும்ப எரிப்பு, இப்படி போலதான் பிட்டு இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அந்த செய்தி எங்கிட்ட இருக்கு, அந்த பிட்டு செய்தி. அன்னைக்கு தலைவர் சொன்னாரு, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு கூட்டம் நடக்கும்போது மாவட்ட செயற்குழு சொன்னாரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேர்மையாக உண்மையாக இந்த மக்களுக்கு களப்பணி செய்கிறோம். நம்மளை பற்றி 5 ஆண்டுகளில் நம்மளை பற்றி எழுதாத ஊடகங்கள் இருக்காது, நம்மளை பற்றி பேசாத பத்திரிகைகள் இருக்காது. ஆக நீங்க நேர்மையாக அறத்தோடு களப்பணி செய்கிறாரு. இன்னைக்கு கந்தன் மலைன்னு ஒரு படம் வருது இல்ல, அதான் எங்களை பத்தி பேசாம எழுதாம யாரும் இருக்க முடியாது. நீ சினிமா எடுத்தா கூட எங்களை பத்தி பேசணும், எங்களோட டைலாக் நீ வைக்கணும். அடங்கமர்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா, ஜெயம் அடிச்சிருப்பாரு. எங்களுடைய செய்திகளை எங்களுடைய வரலாறுகளை பதிவு செய்யாமல் சினிமாவா இருக்கட்டும் தொலைக்காட்சியா இருக்கட்டும் வாய்ப்பே இல்ல. நீ தலைப்பு செய்தியா கூட மாறிட்டாங்க, வரணும். ஏன்னா ஒரு சமூக மாற்றம் என்பது மாறி நிக்குது இன்னைக்கு, அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக. ஏங்க வெறும் ஓட்டு போட்ட சமூகங்க இந்த சமூகம், தலித் மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பின மக்கள்லாம் வெறும் ஓட்டு போட்ட சமூகம். இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்துட்டோம்ல. 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொந்த சின்னத்துல இந்த 35 ஆண்டுகள் விடுதலை சிறுத்தை பயணத்துல பெரிய வெற்றி இல்லது. இந்தியாவில நீ பாத்தீங்கன்னா மாயாவதி, தமிழ்நாட்டு அரசியல் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர். இன்றைக்கு நீங்க பாருங்களேன், முக்குலத்தூர் இயக்கங்கள் எடுத்துங்க, ஒரு 40 அமைப்பு இருக்கு. இஸ்லாமிய இயக்கங்கள் எடுத்துங்க, ஒரு 30 அமைப்பு இருக்கு. வன்னியர் அமைப்பு எடுத்துங்க, ஒரு 15-20 அமைப்பு இருக்கு. இப்படி எல்லா அமைப்புகள் இருக்கு. தலித் அமைப்புகளும் இவ்வளவு அமைப்புகள் இருக்கு, 40, 30, 15 இருக்கு. எண்ணி பார்க்கிற அளவுக்கு தான் இயக்கங்கள் பெரிய வளர்ந்துருக்கு. எண்ணி பார்க்கிற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள், தமிழ் புலிகள் போன்ற அமைப்பு வளர்ந்துருக்காங்கல்ல. இன்னைக்கு வளர்ந்து நிக்கலையா? இன்னைக்கு அரசியல் கட்சியோடு போட்டி போடுறோமா போடலையா? கருத்தியல் ரீதியா பேசுறோமா பேசலையா? புரிஞ்சுக்கணும். கருத்தியல் ரீதியா அரசியல் ரீதியா தமிழ்நாட்டின் உரிமைக்காக பேசுறோமா இல்லையா? ஈழத்தமிழர்களுக்காக, ஈழத்தமிழர் விடுதலைக்காக 90 தொடக்கத்துல என்ன பேசுறோமோ 2009 வரைக்கும் முள்ளிவாய்க்கால் முற்றம் வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் பேசணுமா பேசலையா? சாகுமறை உண்ணாவிரத தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் 26 பேர் குண்ட தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைக்கு போனாங்க ஈழத்தமிழர்களுக்காக. தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த கட்சி உள்ள போயிருக்கா? நான் தமிழர் கட்சி கேட்கிறேன், எவனா சிறைக்கு போயிருக்கானா? என்ன தேசிய ஈழத்தமிழர் விடுதலைக்காக 90 தொடக்கத்துல என்ன நிலைப்படுத்தமோ, சதிகாரி சந்திரியா குடும்பாவை எரிச்சமோ, இன்னைக்கு வரைக்கும் ராஜபக்சே குடும்பம் எரிச்சிருக்கோம்ல. அன்னைக்கு பால் தாக்கர் கண்டிச்சோம், சிவசேனா கண்டிச்சோம், ரயில் மறியல் போராட்டம் நடத்தினோம். இன்னைக்கு மோடியை கண்டிக்கிறோம்ல. அன்னைக்கு மரக்காட பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் பெயர் சுட்டக்கூடாதுன்னு சொல்லி பால் தாக்கர் போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மதுரையில் ரயில் மறியல் போராட்டம். புரியுதுங்களா? இன்னைக்கு மோடி எடுத்து போராடுறோம்ல, ரயில் மறியல் பண்றோம்ல. அப்ப ஒரு கட்சி அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக இவ்வளவு 35 ஆண்டுல ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கோம். தேர்தல் சமரசம் வேணா இருந்திருக்கலாம், அரசியல் இருந்திருக்கலாம், ஆனா ஒரு நேர்கோடு என்பது விடுதலை சிறுத்தை வெற்றி தானே. தமிழ்நாட்டில் எத்தனை இயக்கம் வந்திருக்கு? ஏங்க பெரிய பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன் கட்சி தொடங்குறாங்க, கல்லூரி நீர் வச்சு கட்சி தொடங்குறாங்க, அவங்க எங்க போயிட்டாங்க? அப்ப ஒரு கோட்பாடு கொள்கைக்காண்டி இருக்காங்க. எச்ராஜோட என்ன கொள்கை இருக்கு? சனாதன கொள்கை. சனாதன என்ன நோக்கம்?
இந்து மதம் என்ன சொல்லுது? சாதிய படிநிலை சொல்லுது. சாதி வேணுமா வேணாமா? நான் சாதி வேணாங்கிறேன், நீ சாதி வேணுங்கிற எச் ராஜா. அப்ப நீ சாதி வேணான்னு சொன்னா நீ ஆம்பளை சொந்தமா மீசையை வளர்த்து வரணும். எச் ராஜா ஒட்டு மீசை வச்சுட்டு வரக்கூடாது. இந்த அளவுக்கு கேவலப்படுத்த கூடாது. இல்ல அப்படி இல்லைங்க, நீ ஆம்பளை ஒட்டு மீசை வச்சுட்டு பேசக்கூடாது. இல்ல மீசை முறுக்குனாதான் ஆம்பளை இல்ல. எச் ராஜாவுக்கு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு? அவர் தானே மீசை வச்சிருக்காரு படத்துல, கந்தன்மலை படத்துல அவர் தானே மீசை வச்சிருக்காரு. நீ ஒட்டு மீசை வச்சு ஏன் பேசுற? ஆம்பளை மீசையை வளர்த்துட்டு வா, மாமி சோறு போட மாட்டா வீட்டுல உனக்கு மீசை வளர்த்தனா. எச் ராஜா மனைவி மாமி சோறு போடாது அவனுக்கு மீசை வளர்த்தா. புரியுதுங்களா? ஏன்னா பார்ப்பனர்கள் மீசை வைக்க மாட்டாங்க. அவன் வேணா பேசிக்கலாம், நான் வந்து அப்படி பண்ணிட்டு என்னடா எச் ராஜா இது நீ சினிமால செய்ய முடியும். நாங்க ரியலா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்டா. சினிமால நீ பேசலாம், கந்தன்மலையில் பேசலாம், அதுல பேசலாம், இன்னும் 4 படம் கூட பேசு, தப்பு கிடையாது. எங்களை பத்தி தானே பேசுற. ஒரு காலத்துலங்க ஒரு படம் முதல் மரியாதை படம், அந்த படத்துல ஒரு கேரக்டரும் ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச ஆணையா செங்கோடன் கேரக்டர் செருப்பு தைக்கிற தொழிலாளி. புரியுதா உங்களுக்கு? அப்படி இந்த சாதியை இழிவுபடுத்தி வச்சிருந்தான் சினிமால. இன்னைக்கு இந்த சாதி அடங்கமறு அத்திமீறும் சொல்ல வச்சுட்டோம்ல. இதுதான் எங்கள் வெற்றி, விடுதலை சிறுத்தையின் வெற்றி, தலைவர் எழுச்சி தமிழோட வெற்றி. ஓகே சார், இந்த இறுதியா நம்ம இந்த சம்பவம் கார் மறிப்பு இந்த சம்பவத்தை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த பதில பெருசா பார்க்கலாம். அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இது காவல்துறை உளவுத்துறையுடைய தவறுங்கிறோம். ஏன்னா ஒரு தலைவர் ஒரு இடத்துக்கு போறாருன்னா உளவுத்துறை என்ன செய்யுது? புரியுதா உங்களுக்கு? 2வது உளவுத்துறை சரியான தகவலை வந்து மேல கொடுக்கறது கிடையாது. நாங்க வந்து இப்ப எஜெட் பிரிவு பாதுகாக்கிறோம் தலைவருக்கு, அரசு வந்து உடனே கொடுக்கணும்னு சொல்றோம். ஏனென்றால் இந்த தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரும் காலங்களில் இது கூடுதலாக தமிழ்நாட்டில் நடக்கலாம். எல்லா தலைவருக்கும் பாதுகாப்பு வேணும், அதுல மாற்று கருத்து கிடையாது எங்களுக்கு வந்து. ஏன்னா எல்லாருமே இந்த சமூகத்துடைய மக்களுடைய பிரதிநிதிகள் தான். ஆனால் விடுதலை சிறுத்தையின் தலைவர்களுக்கு தொடர்ந்து நெருக்கடி வருது. ஆகையால் தமிழக அரசு தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு இருக்கணும், உயர்தர பாதுகாப்பு இருக்கணும் தான் விடுதலை சிறுத்தையின் கோரிக்கை. ஓகே சார், பல கருத்துக்கள்லாம் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி 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 நன்றி.